பிரச்சனைகள் துன்பங்கள் இருக்குது. அது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. வீட்டுக்கு வீட்டு வாசல் படி என்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. வாகனம் எங்க போறீங்க? ஆட்டோ விட்ட ஆ தெரியுமே. தெரியாது தெரியாது உங்களுக்கு இப்படி பொண்ணு இது பழம் கொஞ்சம் இந்த சைக்கிளோட சாப்பிடவே இல்லையா? இந்த சைக்கிளோட நிற்கிறாள். இது ஒரு வித்தியாசமான சைக்கிள். இது மோட்டர் சைக்கிள். கொஞ்ச நாள் விட்டு சைக்கிள் எடுத்து அந்த சைக்கிளாக ஓட்டம். இப்போ அதை விட்டாச்சு. இப்போ எல்லாரும் பங்கு அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் வந்து இங்கே இருக்கிறத நானே அங்கே போய் காணிக்கணும். வீட்டில் ஏதாவது பிரச்சனை விருப்பம் இல்லை. நீதானப்பா ஒரு மனுஷனுக்கு நல்ல விருப்பத்தையும் அதுக்குரிய செய்கைகளையும் உண்டாக்குகிறவர். நீர் இவர்களுக்கு நல்ல விருப்பத்தை கொடுப்பீரா. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகீதன். ஓகே, இந்த நாள் வந்து திங்கட்கிழமை 18ஆம் தேதி. இன்றைக்கு திங்கட்கிழமை என்றால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் வந்து கூடுதலாக வேலை தானே. கூடுதலாக ஞாயிறு நாள் வந்து நாங்கள் லீவ் எடுத்துக்கொள்வது. ஒரு நாளாவது நம்முடைய குடும்பம் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கணும், வழிவட்டையில் போகணும். அந்த ஒரு நாளாவது மற்ற ரெஸ்ட், ஒரு சரீரத்துக்கு ஒரு உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் ஒன்று வேணும் கட்டாயம். அப்போ ஒரு நாளாவது ஒரு அந்த ரெஸ்ட் வேணும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஒரு குடும்பத்துலேயும் ஒரு சந்தோஷம். எனக்கு நடுவே நாங்கள் வேலையாண்டு திரிவமாக இருந்தால் அதனால் அப்புறம் நம்ம விரும்புகிற காரியம் வந்து அது நடக்காமல் போடும். அப்போ கட்டாயம் வந்து ஒரு நாளாவது அது ஒரு ரெஸ்ட் கொண்டு வேணும் கட்டாயம். அது சரீர பிரகாரமான ரெஸ்ட்டாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக பிள்ளைகளோட நேரம் செலவழிக்கணும், மனைவியோட வெளிவட்டையில் போகணும் கொள்ளணும். அப்படியான ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லோரும் வந்து நாங்கள் கூடுதலாக நேரம் செலவழிக்கிறது உண்டு என்ன. அப்போ இந்த நாள் வந்து இன்றைக்கு நாள் வந்து நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே உங்களுக்கு அனுசியா சொல்லியிருப்பா. அனுசியா வந்து அவள் தங்களோட வீட்டில் இல்லாமல் வேறு வீடு ஒன்று பார்த்து இப்போ அங்கே போய் இன்றைக்கி இருக்க போயிடும். அப்போ கூடுதலாக வந்து ஒரு இடத்துக்கு போய் வீட்டில் புது வீட்டை கட்டி குடி ஊறணுன்னா கூட நாள் பார்த்து தான் போவினோம். உலகத்தில் உள்ள மக்கள் வந்து நல்ல நாளோ கெட்ட நாளோ அப்படியெல்லாம் பார்த்து தான் போவினோம். அப்போ அந்த ரீதியில் எனக்கு இன்றைக்கி என்ன மாதிரின்னு தெரியலை. அனுசியா என்ன மாதிரி பார்த்தாவோ பார்க்கலையோ கூடுதலாக அவள் பார்த்துருப்பான். எனக்கு அவளுடைய மனநிலைமைகள் அவளுடைய பேச்சுகளை வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீல்ல என்ன. ஸோ அப்போ அவள் பார்த்தாவோ பார்க்கல அப்படின்னா தெரியல. ஆனால் நாங்கள் வந்து என்னென்னு சிந்திக்கிறோன்னா, இன்றைய நாள் வந்து நல்ல நாள் தான். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் வந்து சிறப்பான நாள், அது நல்ல நாள். இந்த நாளில் நாங்கள் எங்களை நன்மை தான் சூழ்ந்து கொள்ளுமென்று நாங்கள் சிந்திக்கிறது என்ன. அப்படி சிந்தித்து நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். அப்போ இந்த நாள் வந்து ஒரு நல்ல நாள். அப்போ இந்த நாளில் கூட நாங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். இன்றைய நாள் வந்து நாங்கள் எங்களோட ஃபேமிலி வந்து வீட்டை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் வேலை கூடுதலாக வந்து திங்கக்கிழமைங்கா நான் வீட்டுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் வேண்டி போட வேண்டிய ஒன்று இருக்குது. வீட்டுக்கு சமையல் இது மீன் சமையலுக்கு தேவையான சகல எல்லாம் வந்து வேண்டி போடணும்னு பார்த்தா இன்றைக்கு வந்து நான் வேண்ட போகலை. ஏனென்றால் அனுசியா சொல்லியிருந்தேன் அப்படி அங்கே போகிற வழியாக இன்றைக்கு அங்கே வர சொல்லி. அப்போ செமினாவையும் திவ்யா குட்டியும் வந்து அங்கே நிற்கணும், அங்கே எல்லாம் சமையல் செய்து கொண்டு வைக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடைக்கு வந்துட்டேன். கடை வேலையை கவனிக்கணும், மறுநாளும் வேலை. அப்போ கடை வேலை மாத்திரம் இல்லை, வைக்கிறவே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் இந்த யூடியூப்லையும் செய்கிற வழியாக இதுவும் ஒரு வேலை, இதுவும் ஒரு வேலையாக நாங்கள் 2 டைம் சமாளித்து செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ வேலைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைய நாள் வந்துருக்குறோம். அப்போ இந்த கிழமை வந்து முக்கியமாக நாங்கள் வந்து மேலே டெய்லி வந்து அப்போ ஏதோ ஒரு வசனம் மூலமாக நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது. அப்போ அந்த ரீதியில் பார்க்க இந்த கிழமை பார்ப்போம். இன்னும் கடவுளுடைய கிருபையின்படி கடவுள் அது கட்டாயம் தருவார்னு நான் நம்புகிறேன். மேலே என்னவென்றால் ஒவ்வொரு தினம் வந்து வாழுகிறது வந்து நம்முடைய குடும்பம் வந்து நல்ல ஒரு குடும்பம்ன்றது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் நம்முடைய எல்லாம், நம்முடைய பெருக்கம், நம்முடைய சரீர ரீதியானது சந்தோஷம், பெரிய சமாதானம் வந்து எல்லாம் வந்து ஒரு குடும்பம் வந்து நல்ல ஒரு வெற்றியாக வாழ்கிறது படியாக தான் வந்து அமைய போகுது. அப்போ அந்த ரீதியில் வந்து இந்த கிழமையில் நாங்கள் வந்து ஒரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்
முதல் வந்து ஒரு வசனத்தை நாங்கள் பார்ப்போம். கட்டாயம் இந்த கிழமை வந்து நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இது ஒரு வசனம் தான் கொஞ்சம் நீளமாக இருக்குது. அப்போ முதலாவது வந்து குடும்பம் என்ற ரீதியில் பார்க்க நிறைய இருக்குது. ஆண்டவர் வந்து மனைவிக்கும் கொடுத்துருக்கிறார், புருஷனுக்கும் கொடுத்துருக்கிறார். நீ எப்படி உன் குடும்பத்தை வந்து மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள போகிற, எப்படி வாழ போகிற, அதே கட்டத்தில் மனைவிக்கும் கொடுத்துருக்கிறார். இது வந்து மெயினாக வந்து நாங்கள் முதல் தொடக்கத்தில் படிக்க ஒரு குடும்பத்துக்கு வந்து தலை, ஒரு புருஷன் தான் தலையாக இருக்கிறார். இன்றைக்கு அதன் தான் அவருக்கு தான் அந்த புருஷனுக்குத்தான் வந்து ஒரு ஆணுக்குத்தான் வந்து உனக்கு ஒரு துணை தேவை, உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தனியாக வாழ முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு துணை தேவை. ஆண்டவருடைய கட்டத்தில் வந்து ஆண்டவர் வந்து மனுஷனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தார். இந்த துணையோடு வந்து எப்படி வாழுகிறதுன்றதை இன்றைக்கு மனுஷர்களுக்கு பொதுவாக மேலே அது மனுஷர்கள் என்ற கட்டத்தில் நானும் தான் நமக்கு கூட அது தெரியாத ஒரு கட்டத்தில் இருந்திருக்கேன். இந்த தெரியாண்டேன்னா இந்த உலக ரீதியாக நம்முடைய அம்மா அப்பாக்கள், நம்முடைய பாட்டன் பூட்டி அவர்கள் எப்படி வாழ்ந்தினமோ அதே தான் நாங்களும் பிடிச்சி வாழ போகிறோமே. அந்த ரீதியில் பார்க்க போனால் இன்றைக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. குடும்ப வாழ்க்கையிலே வந்து நிறைய ரீதியான பிரச்சனைகள், துன்பங்கள் இருக்குது. அது வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. வீட்டு வாசல் படி என்ற மாதிரி எல்லா இடங்கள்லையும் வந்து இருக்குது. ஆனாலும் வந்து இந்த ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் வந்து கீழ்ப்படுகிறார்கள். கடவுள் சொன்ன காரியத்துக்கு நிபந்தனைக்கு கீழ்ப்படிஞ்சு தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் கடவுள் அதுக்குள்ள பெரிய ஒரு சிறப்பம்சங்களை வச்சிருக்கிறார். என்ன, ஒரு மனைவியோட ஒரு கணவன் இசைஞ்சு வாழ்றது நிமித்தமாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில் வந்து சகல விதமான நன்மையும் உண்டாக போகுது. அவனுடைய பெருக்கம் தனிமையில் இருக்க ஓகே, அவன் தனிமையில் இருக்க தன்னுடைய இஷ்டப்படி அப்படி இப்படியெல்லாம் வாழ்ந்து நல்லா பெருகி அப்படி இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை கண்டு வந்தோன்னும் அவனுடைய செயல்பாடு எல்லாம் வேறு. மனைவி இடத்துல வந்து அன்பு கூறணும். என்ன மாதிரி அன்பு கூறுறா பாருங்க, கிறிஸ்து வந்து சபையில் அன்பு கூறுகிற மாதிரி. கிறிஸ்து சபையை உண்டாக்குறதுக்காக என்ன செய்தார்? தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட மனைவியிட்ட இருக்கிற குறைகள் குற்றங்கள் ஒன்றையும் காணாமல் அவரிடத்தில் செய்ய வேண்டியது வந்து அன்பு மாத்திரம் காட்ட வேண்டிய இவருடைய வேலை. ஒரு கணவனுடைய வேலை வந்து மனைவியிட்ட அன்பை மாத்திரம் காட்ட வேண்டிய அவருடைய வேலை. ஆனால் மனைவியும் வந்து செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் அதை இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். அப்போ மனைவி இடத்துல வந்து அன்பு கூர்ந்தால் அது என்ன சொல்லிக்கிறேன்னா, இந்த நித்திய ஜீவனாகி கிருபையை சுதந்திரித்து கொள்கிறோம். ஏன்னா கடவுள்கிட்டேருந்து வருகிற நன்மையான காரியங்கள் எல்லாம் வந்து மனைவியோடு ஒரு இசைந்து இருக்கும்படியாக அவரோட ஒரு ஐக்கியமாக பின்னி பிணங்கி இருக்கும்பொழுது தான் அந்த வந்து இந்த வாழ்க்கை, இந்த குடும்ப இந்த பூலோகத்து வாழ்க்கையில் அவன் சகல விதமான நன்மையை சுதந்திரித்து கொள்ள போகிறான். அது மாத்திரமல்ல, மரித்து போனாலும் கூட நித்திய ஜீவனாகி அந்த கிருபையை சுதந்திரித்து கொள்வது, மனைவியை அந்த பக்கத்துக்கு கூடவே கூட்டி கொண்டு போகிறது. இதன் மூலமாக தான் இந்த பூமியில் அவர் நடந்து கொள்கிற விதத்திலாம் இருக்குது. அப்போ அது மாத்திரமாக இல்லாமல் அதோட பிள்ளைகள், ஏன்னா நம்ம அப்பா அப்படி வாழ்ந்தார்கள்னு பிள்ளைகளும் வந்து அதை சுதந்திரித்து கொள்ள போகிறார்கள். ஸோ இன்றைய நாள் வந்து இது போதும் என்று நான் நினைக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக இன்றைக்கு பார்க்க போனால் இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில் பார்க்க போனால் நிறைய ரீதியான பிரச்சனைகள் அப்படி இப்படி நிறைய பார்க்கும்பொழுது எனக்கு சில நேரங்களில் கவலையாக இருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையை பார்க்கும்பொழுது இப்படியெல்லாம் இருக்குது இல்லை, இப்படியெல்லாம் நடந்து கொள்வதில்லைன்னு பார்க்க சரியான கவலையாக இருக்கும். ஸோ அப்போ அதன் ரீதியாக தான் இன்றைய நாள் கூட உங்களோட இதை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இதை வந்து இதில் கிளிக் ஃபுல்லாக இதை பார்க்க உண்மையில ஒருத்தருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளாக இப்போ நான் சொல்கிறத கேட்குறேன் இல்லை, இந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்பணிந்து நடக்க நிச்சயமாக உங்களோட வாழ்வில் வந்து பெரிய ஒரு சமாதானம் வெற்றி உண்டாகும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய வீடியோவை நாங்கள் இதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னமாக நம்முடைய சேனலுக்கு புதுசாக யாராவது வந்து நீங்கள் வருவீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோக்குள்ளாக போவோம். ஓகே பாருங்க, இப்போ ரோட்டு நிற்கிறோம். அந்த ரோட்டுக்கு எல்லாம் இப்போ வாகனம் வருவாங்க. மோட்டர் சைக்கிள் நாங்கள் வந்து நிற்கிறோம். என்ன போகிறோம். ஆனால் இங்கே பக்கம் நிறைய வீடுகள் இருக்குண்ணே.
நிறைய வீடுகள் இருக்குது. நல்ல பச்சை பசுலையான இடம் தான். சூப்பர் சூப்பர். நல்ல பெட்டியோ மெயின் ரோடுன்னு டபுள் பஸ் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அணிஞ்சா நிறைய விளாம்பழம் விளாம்பழமும் லந்தப்பழமும் தான் இருக்கு கூட. லந்தப்பழம் எல்லாம் பூத்து நிற்குது. லந்தப்பழம் இளந்தப்பழம் பூத்து நிற்குது. இளந்தப்பழம் லிதியா என்ன எடுத்து உடங்க போறீங்க? லந்தப்பழம் பூத்து நிற்குது. லந்தப்பழம் எங்க போறீங்க? எங்க போறீங்க? ஆட்டை விட்ட ஆட்டோட போறீங்க? ஆத்திட்டியோ? நல்ல வடிவா இருக்கிறீங்க. மழையில பெய்தெல்லாம் மீதமாயிண்டு நல்ல அழகா இருக்கிறீங்க லிதியா குட்டி. இதெல்லாம் நாங்கள் இப்போ அனுஷியாக்கா விட்ட போகிறோம். வாங்கோ. ரெண்டு சைட்லேயும் ஒரு பச்சை வேணும். ஆனால் நல்ல பச்சை பசுலையாக இருக்குதுண்ணே. நல்ல பச்சை பசுலையாக இருக்குது. இளந்த மரம் தான் கூட நிற்குது. லிதியா குட்டி இங்கே இளந்த பழம் எல்லாம் பூத்து நிற்குது பாருங்க. மழை காலத்தில் வந்து கூடுதலாக அந்த பொன் வண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொன் வண்டு தெரியுமே? ஆ தெரியாது தெரியாது உங்களுக்கு? இப்படி பொன் வண்டு மாதிரி வண்டு மாதிரி நீட்டாக இருக்கும். ஓ அது மழை காலத்துல பாரு. ஆ நடுவே நிற்குதோ? ஆ நல்லா கூடி போட்டுது. கொஞ்சம் சாப்பாடு கூடி போட்டு கிணத்து போட்டு கொளுத்து போட்டு இந்த மரத்துல அந்த பொன் வண்டு நின்று நிற்கிறது மழை காலத்தில். இந்த மரம் அதுக்குரிய மரம் தான் இது. இளந்த மரத்துல நிற்கிறேன். இளந்த மரத்துல இந்த மரத்துல நிற்கிறது. எங்கட அம்மா கண்ட வீட்டு பக்கம் நிறைய நிற்குது. மழை காலத்தில் சொத்தம் கேட்கும். கீ 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 என்ன தியாக்குட்டி? அதுக்குரிய மரம் தான் இது. தியாக்குட்டிக்கு கொஞ்சம் பொறுமை இல்லாக்கட காத்திட்ட போகிறதுக்கு நிற்கிறாவா? இது வந்து என்ன மரம் சொல்லுங்க பாப்பம்? என்ன இது சொல்லுங்க. என்ன மரம் இங்கே வாங்க தியாக்குட்டி. தண்ணி அலையக்கூடா. இப்போ மழை பெய்தபடியாக கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நிறைய வீடுகள் இருக்குது. நல்லா இருக்குது. இப்படி ஒரு பச்சை பசுலாம் நாங்களும் இருக்கணும். சும்மா அப்படி நடந்து வார இந்த கண்ணம் காதெல்லாம் அப்படியே குளிருது. குளிர்ம்ப போகுது. அதுதான் தியா குட்டி. இதுக்கு இது ஒரு பேர் உண்டுங்க. நான் மறந்து போட்டேன். அந்த கொடிக்கு. இந்த கொடிக்கு அது என்ன கொடி? அது வந்து இது என்ன? இந்த இது கசகசா. ஏதோ ஒரு இது ஒன்று இருக்கும். அந்த மஞ்சள் பழம் சாப்பிட்டேன்ல. இது கசகசா பழம். இந்த பழம் சாப்பிட்டா நான் நிறுத்துறேன். கசகசா இங்கே வரும். இங்கே வரும். இதுதான் இந்த உள்ளக்கூடிய கவரிங். இங்கே இது நல்ல பழமாக இருந்தா சாப்பிட்டா இதாக இருக்கும். கசகசான் இந்த பாருங்க. அம்மா பிள்ளை என்ன செய்யணும்? அம்மா பிள்ளை என்ன செய்யணும் பாருங்க. இதுதான் நான் அம்மா பிள்ளையுடைய இதை பாருங்க. என்ன செய்யணும்? இது அன்பினால் உண்டு வாழ்கிற சாம்ராஜ்யம். சாம்ராஜ்யம் பத்தியில் நான் காட்டுறேன். அன்பினால நீங்கள் இப்படி இருக்குங்களா? என்ன சத்தியான அன்பு பின்ன அது உங்களோட சாப்பாடு. உங்களோட சரீரம் கேட்குற மாதிரி நீங்கள் சாப்பிட்றபடியே அப்படி கதவு கலை போடுறதா இருக்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்கள் மண் சாப்பிட்றீங்க. அப்படி நான் சாப்பிட்றேன். நான் வந்து சரீரம் கேட்குற மாதிரி கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் போய் கதை டீ குடிப்பேன். இங்கே பாருங்க. தியாகுடி நடைய பாருங்க. ஷூ தியாகுடி நடைய பாருங்க. கவனம். என்னது? ஓகே நாங்கள் இப்போ வந்துட்டோம். வீட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். வேணா கவனம் கடிக்க போடு. கடிச்சு விட்ரு. நாய்க்குட்டி பார்த்தீங்க? பொம்மை இஞ்சால நாய்க்குட்டி. அங்கே ஒரு நாய்க்குட்டி நிற்குது. அங்கே நிற்குது பெரிய நாய்க்குட்டி. ஒரு நாய்க்குட்டியும் வீட்டில் வச்சுக்க கூடாது. இங்கே பாருங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டான். சார் வீட்டுக்கா கடதாசி பூ எல்லாம் நிற்குதா? வீட்டுக்கு வந்துட்டோம். கோன் பூ கார்ன்ஃப்ளவர். இது வந்து சிவப்பு அரளிப்பூ. நல்ல பூ எல்லாம் முடியா இருக்குன்னு. ரைட். அவசரப்பட்டு ஒரு நினைலுங்கோ.
இங்கே வேற லிதியா கூட இந்த சைக்கிளை கண்டு ஃபுல்லாக இந்த சைக்கிளோட நக்கிறா அதுக்கு கொடுங்க சைக்கிள் கரெக்டுமா அப்படி கொடுங்க பாருங்க இந்த சைக்கிளோட ஆள் சாப்பிடவே இல்லையா இந்த சைக்கிளோட நிற்கிறாள் இது ஒரு வித்தியாசமான சைக்கிள் இது மோட்டர் சைக்கிள் கொஞ்ச நாள் விட்டு சைக்கிள் எடுத்து அந்த சைக்கிளாக ஓட்டம் இப்போ அதை விட்டாச்சு கையில் எடுங்கோ நல்ல விஷயம் முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போய்க்க ஒரு வாழ்த்துக்களோட வரவேற்கணுமே கூடுதலாக நல்ல நல்ல நாள் பார்த்து அதை ஒரு விரும்பி தான் நான் வாரது சரி இது மெயின் ரோட் மற்ற உங்களுக்கு இப்போ சுபாஷ் பேக்கரி இருக்குல்லோ நெல்லியடியில் உள்ள சுபாஷ் பேக்கரி இப்படியே நேரம் போனால் கிராம் கோட்டில் இப்போ திறந்துருக்கு அது வந்து நல்ல சொப்பான கேக் அங்கத்தை கேக் வந்தானே இல்லை இறுதியாக முதல் நிப்பாட்டம் நல்ல பேக்கரி வந்து அப்படியே போனால் நல்ல பான் பண்ணலாம் என்ன நல்ல பான் பண்ணலாம் நல்ல பனிஸ் எல்லாம் இந்த கறி பனிஸ் உங்களுக்கு பண்ணி டேஸ்டான பனிஸ் சுபாஷ் பேக்கரின்ற ஒரு கிளைகள் அவங்க நிறைய இடங்களில் கடையில் சின்ன சின்ன கடையில் போடுறாங்களானே அப்போ அதில் வந்து பேக்கரிக்குரிய சாமான்லாம் வேண்டலாம் அப்போ அது முறையில் பரவாயில்ல அப்போ மெயினாக வந்து இப்போ இந்த இடத்துக்கு வந்த நோக்கம் பிசினஸ் நோக்கமாக இருந்துருக்கு இப்போ கூடுதலாக வந்து கூடுதலாக வந்து நேப்பி நம்ம எல்லாரும் என்னடா இப்போ உங்களை கண்டு சொந்தமாக நீங்கள் வீடு இப்போ எல்லாம் கட்டி வச்சுக்கிறீங்களா என்ன அப்போ நானும் வந்து ஸ்டார்ட் தொடங்கினான் அதை பற்றி ஒன்றும் கதைக்கல எனக்கு தெரியாது உங்களோட விருப்பங்கள் வந்து நான் தெரியாதானே அப்போ உங்களோட கதைஞ்சு தான் புரிஞ்சு கொள்ள முடியுமே அப்போ அப்படி பார்த்தாட்டு விஷயம் சொல்லணும் மெயினாக இந்த அப்படி சொல்கிறேன் அமைதியான ஒரு சூழல் விரும்பினான் அதை எனக்கு கிடைச்சிருக்கு முக்கியமாக இதில் பார்க்க போனால் இதில் வந்து குடிகள் குறைவே நீங்கள் இருக்கிறதுக்கு அங்கே 3 நாள் பார்க்க போனால் அது வேறு ஆக்கள் தானே நீங்கள் இப்போ புது ஆக்கள் வந்து கேட்க அது வந்து எல்லாம் உண்டு கொண்டு எல்லாம் சிக்கல் எல்லாம் ஐக்கியம் கூட உண்மையில என்ன வீடியோ பார்க்கறவங்களுக்கு வந்து எப்போவுமே தெரியுமே உங்களுக்கு 3 ஆம்பளை பேர் வளர்ந்து வர்றாங்க உண்மையில முதலும் நான் வந்து விரும்பினான் என்றால் இப்போ எல்லாரும் இப்போ அம்மா அப்பா சகோதரங்கள் எல்லாரும் வந்து இங்கே இருக்கிறதுக்காக நானே அங்கே போய் காணிக்கணும் சொல்லுவாங்க கிட்ட இருக்கக்கூடாது கொஞ்சம் எனக்கு வந்து நான் வளர்றேன் என்ன கொஞ்சம் இப்போ நான் தெரியும் வேறு விதமாக வளர்றது ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு அப்போ சில அவர் ஒன்று பக்கத்தில் இருக்க சில சூழ்நிலைகள் அவர் இதுகளுக்கு போய் இந்த மூக்க நுழைக்கிறேன் டக்குன்னு ஏதாவது மணந்தோன்னு டக்குன்னு மூக்கு இழுக்குது அதே மாதிரி எனக்கு விட டக்குன்னு இப்படியான விஷயங்களுக்கு டக்குன்னு முன்னு போடுவான் எட்டத்துல இருந்தா எழுபது குறைவா இருக்கு மனக்காரம் அப்ப அதுக்கு அதான் மேல கொஞ்சம் எட்டத்துல இருக்கிறது நல்லதானே அப்ப அந்த கட்டத்துல கொஞ்சம் மலர்ற கட்டத்துல இப்படித்தான் ஒரு மாறி மாறி ஒரு சில இதுகள் பாருங்க அப்ப அதில் போய் நாங்கள் டக்குன்னு கொள்ளாம எங்கட வேலையில கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே இல்லை மற்றது எட்டத்துல இருந்தா கொஞ்சம் ஐக்கியம் இருக்குமே திடீரெண்டு வரைக்கும் ஒரு அன்பு ஆயிருக்கும் அப்ப அது அந்த பக்கமும் ஓகே சித்தா போட்டா சித்தா பார்க்கலாம் போகலாம் நாங்கள் என்ன சொன்னாங்க இந்த சுவாசத்தை டெய்லி இதென்ற பக்கெட்டு இருக்கும் நல்லதுதானே சரி பண்ணி அங்கே கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இருந்திருப்பியல் 17 வருஷம் 17 வருஷம் இருந்தாய் தானே தெரியல இப்ப எங்கட ஊர்ல வந்து பொடியல் வளர்ந்து வர்ற டைம்ல எனக்கு அந்த இடம் வந்து பெருசா பிடிக்கல இப்படியான ஒரு அமைதியான இடத்துல வந்து இருந்திருந்தால் அதுல ஒரு நல்ல பழக்க வழக்கம் வரலாம் பிடிக்கல விட இப்படி சொல்லலாம் என்ன இப்ப பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வராங்க இப்ப எல்லாம் வந்து கூட நிறைய ஒரு கிராமத்துல வந்து நிறைய படிக்கப்பட்ட எல்லாம் இருக்கல அப்ப இதுவளும் வந்து வளர்ந்து வர்றதுக்கு சோழியல் இல்லாம இருக்கிறதுக்கு நல்லதா அவள் யோசிச்சிருக்கிறா மகன் எல்லாம் பக்கத்துல அப்ப நாங்க பிறந்து வளர்ந்த விடமான்னு சொல்லலாம் நேசிப்பு இருக்குது கண்டிப்பா
அது ஓகே. மற்றபடி வேற பிரச்சனை ஒன்றும் இல்லை. பார்க்குறாங்களே இல்ல அப்படி பெருசா ஒரு பிரச்சனை வீட்டில் ஏதாவது பிரச்சனை வீட்டுல பிரச்சனை இல்லை. என்ன வீட்டுல பிரச்சனை வீட்டில் என்ன பிரச்சனை ஆகும். அப்போ அதனால அந்த மாதிரி யாருமே யோசிக்காதீங்க. மெயினா நான் வந்தது நல்ல ஒரு இடம் அமைஞ்சிருக்கிறேன். எனக்கு எப்போ நிறைய நாள் ஆசை எனக்கு இந்த இடத்துல வந்து ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும். நல்ல சூழல் என்ன அப்படி விரும்பி இருக்கணும். இல்லை அதுதான் மற்றபடி பெருசா சொல்லக்கூடிய மாதிரி எதுவும் இல்லை. அப்ப எங்க அந்த வீடுன்னு யோசிச்சு அந்த வீடு எங்க செய்யப்படணும் இருக்கோம்னு வந்தது அங்க அந்த பழைய வீடு அது இருக்குதானே. அது பிள்ளைகள் அது இருக்கட்டும். அந்த வீடு நாங்கள் கிளம்பையில ஒருக்கா போய் இப்ப இது வந்து நாங்க சொந்த வீடு இல்லை தானே. இது தற்காலிகமான வீடு தானே. நீங்கள் இருந்து பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சு மற்றது ஒரு கமெண்ட்ஸ் வந்து எங்களை வீடியோல இப்படித்தான் மிஸ்டர் சுமனம் போய் சொன்னது என்ன வாடகை வீடு நிஜமா தங்கட வீடு சொன்னேன். இது நாங்கள் சாட்சியாக உங்களோட பகிர்ந்து கொள்றோமே. நான் வந்து எப்போ வாடகை வீடு தான். இது வாடகை வீடு தான். பிரச்சனை இல்லை. அப்போ என்ன சொல்லுவாங்க என்ன பழமொழி என்ன மக்கள் பொருந்தாட்டி மனை பொருந்தோணும் உண்டு. ஆனால் அப்படியான பிரச்சனை ஒன்றும் இல்லை. மனையாளர் சிக்கல் ஒன்றும் இல்லை. மனையாள சிக்கல் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மெயினாக எங்களை இடம் வந்து நல்ல இடத்துல இருக்கணும் என்னுடைய ஆசை. பிள்ளைகளோட நல்ல இடத்துல வாழும். மெயினாக அதான் என்ன கூட்டம் கூடுதலாக பார்த்தாலும் அப்படி யோசிக்க அதான் மெயின் பிரச்சனை. அது ஒரு விருப்பங்களே என்ன. ஆனா இது உண்மையா சொந்தமா வேண்டாம் சந்தோஷத்தை நான் வீடியோ போட்டுப்பேன். படத்துல வந்து இந்த பெரிய வீடு இந்த பெரிய காணியோட சொந்தமா பண்றாங்க. இப்ப வேணுமில்ல கணக்கு லட்சக்கணக்கான இல்லையே எங்கள்கிட்ட பொருங்க அவசரப்படாங்க. கோடிக்கணக்கில் சொன்னா அப்புறம் அடுத்தவா பெருமதி கூடி முடிய பார்த்துட்டு கோடிக்கணக்கில் அப்புறம் வில்லேஜ் சொல்லி விட்டுருவாங்க. கண்டவாட்ட காய்க்கா கூட அம்மா வா யோசிச்சு காய்க்கணுமே. சரி ஓகே. அப்ப நல்ல ஒரு லெவல்லாம் இல்லை அப்படி இல்லை. இப்போ உண்மையில அப்படித்தான். என்ன நாங்களே அப்புறம் ஆக வெளியில் உயர்த்தக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து இவ்வளோ காணி இந்த விழாம் போகுது. ஓ இந்த இடத்துல இந்த காணி வந்து இந்த விழாம் போகுதுன்னா ஒரு லிமிட்டாக இருக்குமில்ல. அப்புறம் நாங்கள் இப்போ இந்த ஆக பெருசாக உயர்த்தி காட்டக்கூடாது. இல்லை என்ன நாங்களும் ஒரு காணி ஓட்டத்தில் எனக்கு வேண்டலாம் வந்து பார்க்குறோம். எனக்கும் வந்து இடம் நல்ல ஒரு மெயினோட இடத்துல மற்றது மெயினாக என்ன பார்க்கணும்னா இப்போ எங்களுக்கு வந்து பிள்ளைகள் படிப்புகள் இது வழக்கு வந்து போக்குவரத்து வழக்கு நல்ல மாதிரி இருக்கணும். ரெண்டாவது யோசிக்கப்போ இந்த நாங்களும் அங்கே இருக்கிற ஓகே முதல் நாங்கள் ஓரளவு நோமலை நான் மெயினாக அந்த இடத்துல காணி பண்ணேன்னா என்னுடைய வேலைக்கு கிட்டவா இருக்குமென்று பார்த்தேன். அது ஓகே வேலைக்கு கிட்ட. நான் என்னென்றால் அது வந்து 2 வரப்பு காணி. 2 வரப்பு காணியை வந்து 2 அப்போ அந்த மேலே கஷ்டம் தானே. அப்போ ஒரு காணியை வந்து 2 பேர் பிரித்து எடுத்தது. ஆனால் அந்த தெரியா இப்போ பிள்ளை குட்டிகளோட மேலே வந்து நின்று போகக்கொள்ளவே இந்த ஒரு வரப்பு காணி என்றது இப்போ சும்மா நம்மளாம் இருக்கலாம். ஒரு ஆக்கள் வந்து போகக்கொள்வது ஏதாவது ஃபங்க்ஷன் செய்ய கொள்வது என்றவரில் இடம் மட்டமட்டாக இருக்குது. சரியான மட்டமட்டாக இருக்குது. அதை விட ஒரு வரப்பு காணிக்கு அதுக்கு பெரிய ஒட்டுக்கு நிறம் இருக்குது. அப்போ இடங்கள் கொஞ்சம் மட்டமட்டான கண்டத்தில் சரி ஓகே நாங்கள் இருந்து கொண்டு பார்ப்போம். இருந்து கொண்டு எங்களுக்கு நல்ல ஒரு விசாலமான இடத்துல கடவுள் ஒரு தேவைகளை சந்திச்சா எங்களை விசுவாசிக்கிறீங்களோ? இந்த இடத்தை விட்டு நல்ல ஒரு இடத்துக்கு நான் போவேன். இடம் அது ஓகே நல்ல இடம். நான் இருந்த இடங்கள தப்பா சொல்லக்கூடாது. நாங்க வந்து வேற இடத்துக்கு போகணுமான்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கிட்ட அங்க இருந்துட்டேன். அது இல்ல இதை விட நல்ல ஒரு ரோட் சைட்ல நல்ல ஒரு என்ன சொல்ற எங்களுக்கு விருப்பமான மாதிரி நல்ல பெரிய வெட்டு விசாலமான காணியில வந்து நாங்கள் வாழும். குப்பையை கொண்டே குமிச்சாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரி ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பையில் வரும். அந்த குப்பையில் எல்லாம் போட்டுக்கிட்டே ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எந்த பக்கத்து பார்க்க இது கஷ்டமாக இருக்கும். சும்மா நோமலாக ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கக்கூடியண்டா ஓகே எங்கள் வீட்டில் இருக்கலாம். மற்ற பிள்ளைகள் குட்டிகளோட வளர்ந்து அப்படி இப்படி கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. நான் யோசிச்சேன் ஏன்னா கிணறம் ஒன்று இருக்கிற பெரிய கிணறம் இருக்குல்லோ. அப்போ அதனால யோசிக்க வேண்டியா இருக்கும். 6-7 வருஷம் நான் இருந்துட்டேன். எவ்வளோ ஆழமே சமாளிச்சு கொண்டு இருந்துட்டேன். அதுக்காக தான் நம்ம நாங்கள் யோசிச்சா. மற்றபடி எனக்கு வந்த இடம் வந்து விருப்பம் என்னென்றால் அதுவும் வந்து மெயின் இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சந்தை இருக்கும். சந்தை இருக்கு எனக்கு கடை பக்கத்தில். மற்ற பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் ரோட்டோட ஒன்று போகலாம். இது கூட தூரம்னு சொல்லலாம். அது தூரம். ஆனால் என்ன செய்யறோம் அந்த இடம் கொஞ்சம் மட்டாயிருக்கு. இடத்துல வந்து இன்னொரு அரைப்பரப்பு காணி எங்களுக்கு அந்த வீட்டோட இருக்காமண்டா ஒரு இதுவும் அதை சரி
அப்படி ஒரு வசதி அப்போ அதுக்காக தான் அப்படி நாங்கள் யோசித்தது. மற்றது நாங்கள் காலத்தில் ஒரு இடத்துல இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா இப்போ ஒரு எங்களோட வெளிக்கோளில் ஒரு ஞாயிறில் ஒரு ஆராதனை மாதிரி செய்கிறோம். அப்படி ஒரு பெரிய ஒரு காணி வந்து அமைஞ்சுன்னா அதோட கட்டலாம். அப்படி ஒரு ஆராதனைக்கு ஒரு இடத்தை அமைச்சு தண்ணி கொண்டு போகலாம்னு விரும்பினது. பார்ப்போம், நம்முடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால், விருப்பங்கள் நல்லதாக இருந்தால் நிச்சயம் தருவார். என்ன அப்போ வேற என்ன இவ்வளோதான் உங்களோட மேட்டர் வந்து இவ்வளோதானே, வேற இதில் இதுவும் இல்லை. மெயின் அப்போ இது அப்போ என்ன நம்ம மனதில் வந்தேன்னா சஞ்சலங்கள் இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல நாங்கள் இருக்கேங்க, இந்த இடத்துல அப்படி இப்படின்னு சஞ்சலங்களோட இருக்கேங்க, அது ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். இந்த இடத்துல அப்படி இருந்தால் இந்த இடம் இந்த வீட்டில் இருந்தால் அப்படித்தான் ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ டக்குன்னு என்ன செய்யண்டா சரி ஒரு இடத்துல நாங்கள் வந்து இருந்தோம்னா ஓகே நம்மளே இருக்கும் வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். இன்னும் கஞ்சியோ கூழோ சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். ஒரு சந்தோஷமா இல்லாட்டி வருத்தங்கள் வந்துடும். எங்களுக்கு வருத்தம் வந்தேன்னா அப்புறம் பிள்ளைகளுடைய கவனிக்கலாம். அப்புறம் அப்படி இருக்கும். சரி, அப்போ நாங்கள் மறுபடியும் வாழ்த்துக்கள். இந்த இடத்துல நீங்கள் விரும்புகிற மாதிரி சந்தோஷமா இருக்கணும். முக்கியமா நாங்களே சைலண்டா இருக்கலாம். வீடியோ எல்லாம் போட்டு இதை விட தூரமான இடமே நீங்க பாத்துருப்பீங்க. அப்படி கிடைக்கிறது இது எவ்வளவு ஒரு சந்தோஷம். என்ன பக்கத்துல எல்லா வசதியும். ஸோ அப்போ பார்க்குற உறவுகள் வந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலைக்காக தான் மனுஷன் வந்து கூடுதலாக இப்போ பாருங்க யாது மற்ற ஜீவா ஆச்சின் 4 பேர் இருக்கணுமே. என்ன அப்போ 4 பேருனாக்க வேலை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் என்னென்னா ஒரு பக்கத்தில் நம்ம எல்லாமே உறவுகள்லாம் அத்தை மாவண்டெல்லாம் இருக்குதுலாம். இப்போ தெரியும். அப்போ எங்களோட பிள்ளைகள் கொஞ்சம் குழப்படியாக இருந்தாலும் அங்கே கொண்டு போயிருந்தா பார்க்க ஒரு மனசுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் முகங்களை கொஞ்சம் வெட்டத்தில் கொண்டு வச்சு கொண்டு வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். யோசிச்சிருக்கிறோம். அது அப்படியான ஒரு கட்டத்துக்கு என்னவோ அவன் விருப்பத்தின்படியே இதில் வந்து இருக்கிறோம். அப்போ அவருக்கு வந்து விருப்பம் என்ன சின்ன நான் என்ன நினைச்சது எல்லாமே வந்து அரிசியாக்கான் அவன் விருப்பத்தின்படி செய்யறாவாகுமோ. நான் சின்னவனா கேட்டேன் உங்களுக்கு என்ன விருப்பம் உண்டு? இந்தோ கடவுளே விருப்பமும் ஒரு சத்தம் ஜலார் இல்ல, சாப்பிட்டாலும் தெரியாது, சாப்பிடாட்டியும் தெரியாது, உடுப்பு துணி விட்டாலும் ஒன்றும் தெரியாது. நாங்களும் எங்கட வாட்டில் நிம்மதியா இருக்கலாமான்னு அவர் அப்படி ஒரு பதில் சொல்ல நான் இதா போட்டேன். இந்த ஸ்டார்ட் இந்த வீடியோ தொடக்கையே நான் ஒரு குடும்பம் சம்பந்தமான ஒரு ஸ்டார்ட்னு ஒரு கதையை தான் தொடக்கணும் வந்தேன். என்ன மேலே உலகத்தில் பார்த்தீங்கன்னா உலக விதமான குடும்பங்களுக்கு உலக ரீதியான பிரச்சனைகள் அடிதடிகள் சண்டைகள் அப்படி இப்படி எல்லாம் மேலே எனக்கு சில இடங்களில் போய் பார்க்க வயசு வந்து 60-70 வயசு வேண்டும் என்ன ஒரு ஐக்கியமாக இருக்குங்களாப்பா. நான் இப்போ கடவுண்ட வசனத்தை காய்ச்சி கொண்டு வந்தேன். நம்ம இல்லை அது நம்முடைய இந்து மக்கள் கூட இவ்வளவு நல்ல சந்தோஷமாக இருக்குகள். கணவன் மனைவி ஒற்றுமை பாசம் அதோட பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் நான் வேதத்தில் உள்ள வசனத்தை வார்த்தைகளை காட்டி கொண்டு வந்தது என்றால் இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கு அப்படியே இவ்வளோ ஒரு பக்கத்தால் 170 விதமான கட்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் போகி இருக்குது. இதை கேட்டு கொஞ்சம் கீழ் பண்ணியிருந்தால் அது நல்ல. அப்போ இது என்னென்னா ஒரு மனைவியை நாங்கள் பகை கேட்க அது கூடாது. மனைவி வந்து கணவனுக்கு மரியாதை கொடுக்காம அவர்கள் ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்க அது ஒரு வாழ்க்கையை அசட்டை பண்ணுற மாதிரி போகும். பிள்ளைகளோட எதிர்காலங்கள் கட்டு போகுது. அப்போ இப்படியான ஒரு சம்பவங்களை நான் தொடக்கத்தில் காய்ச்சிட்டு வந்தேன். நாங்கள் அடுத்த முடிய தொடங்க இது சம்பந்தமாக லைட்டாக ஒரு தொடக்கத்தோடு தொடங்குவோமே. ஒரு நல்லா இருக்கட்டும். என்னக்கா அந்த பந்தம் வந்து அப்படி இருக்கணும். எல்லாரும் அது வந்து கடவுளால் இணைக்கப்பட்டது. என்ன கடவுளை அப்படி இணைச்சிக்காட்டு தெரியுமே. இப்போ சின்னவன நீங்கள் இருக்குதாண்டா அவற்றை ஒரு பாகத்தை எடுத்து தருங்களை உருவாக்கிக்கிறாங்க. அப்போ அதுக்கு அங்கே ஒரு சின்ன சீக்கிரம் இது பிடிக்கும். அப்படித்தான் உண்மையில் அப்படித்தான் இது உருவாக்கி கிடாக்கு. ஆனால் தெரியாது இந்த பாவத்தினால மனுஷனுக்கு அப்படியோ இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் அவனுக்குள்ளாக ஆளுகை செய்ய அந்த உணர்வு இல்லை. அதுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்கொண்டா இதுக்கு ஒரு உணர்வு இல்லை, இதுக்கு ஒரு துடிப்பு இல்லை. அதனால கொஞ்சம் சிக்கலாக கிடக்குது. சரி, மனுஷன் வந்து ஒன்று விளங்கி கொண்ட குடும்பத்துக்கு சண்டை வராது. மனைவி புரிஞ்சு நடந்து கொண்டா சரி. அதுதான் நம்ம உங்களுக்கு தொடக்கத்திலே வந்து காட்சி வந்தான். என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கண்டா மனைவி கடவுள் சொல்லிக்கிறார் மனைவிட்டல் வந்து நீ எப்பொழுதும் வந்து அன்பாகி இருந்துகொள். புரிந்து கொண்டது அது 3வது மேட்டர். இல்ல பொறுங்க வேணப்பா. மனைவிட்ட வந்து நீ எப்பொழுதும் விதைக்க வேண்டியது அன்பே விதைச்சு கொண்டிரு. அவ வந்து விதைக்க வேண்டிய காரியம் என்ன? கணவனுக்கு மரியாதை மதிப்பு.
கணவன்டா ஒரு நல்லவராக பார்க்கும். அவளுடைய ஸ்தானம் வந்து அப்படி சிந்திப்பாக இருந்தால் அந்த கணவனுக்கு வந்து கடவுள் தலையாக இருக்கிறார். அவர் என்னவோ அவர் அந்த புரிந்துணர்வுகள் எல்லாத்தையும் 2 பேருக்கெல்லாம் கொண்டு வருவார். இந்த 2 காரியம் வந்து இருந்துட்டேன்னா புரிந்துணர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக 2 பேருக்கும் உள்ளாக கடவுள் விவேகத்தோட வாழணும், ரொம்ப கவனமாக வாழணும், இல்லாட்டி சிக்கல். சரி, அப்போ ஓகே, சந்தோஷம். அப்போ என்ன உங்களுக்கு சந்தோஷம் தான்? அப்போ இன்னும் மேலும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நாங்கள் அந்த இடத்துல ஒரு ப்ரே பண்ணி கொண்டு போவோமே. கண்டிப்பாக கட்டாயம். பிதாவே இயேசுவ நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் அன்பானவர், நீர் தயவுள்ளவர் அப்பா. நீர் அதிகமாக எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீரப்பா. இந்த மாலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரை பாதுகாத்து வந்தவர், இந்நாள் வரை வழி நடத்தி வந்தவர், இந்நாள் வரை போஷித்து வந்தவர், இனியும் இந்த குடும்பத்தை நீ பாதுகாக்கும்படியாக உம்முடைய வல்ல கரத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறோம். இவர்களுடைய வாழ்வில் ஆண்டவரே நீர் நல்ல விருப்பங்களை கொடுப்பீராகப்பா. இவர்களுடைய விருப்பம் இல்லை, நீர்தானப்பா ஒரு மனுஷனுக்கு நல்ல விருப்பத்தையும் அதுக்குரிய செய்கைகளையும் உண்டாக்குகிறவர். நீர் இவர்களுக்கு நல்ல விருப்பத்தை கொடுப்பீராக, நல்ல அதுக்குரிய செய்கைகளையும் உண்டாக்குவீராக. நீரே நல்ல தேவன், நல்லவர். நீர் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மறந்து போன கட்டத்திலே நீர் எங்களை அதிகமாய் உம்முடைய தூதர்களை அனுப்பி உம்முடைய ஊழியக்காரை அனுப்பி எங்களை விசாரிக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறீரப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவர்களுடைய வீட்டை சுற்றிலும் உம்முடைய இரத்தம் பாதுகாக்கட்டும், உம்முடைய இரத்தம் பாதுகாக்கட்டும். இவர்களுடைய நன்மையை நிரம்பட்டும், இவருடைய வாழ்வில் நன்மை நிரம்பட்டும். இதுக்கு மேலாக உம்முடைய நன்மையான ஈவை கண்டுகொள்ளட்டும். நீதான் எல்லாவற்றுக்கும் மேலான நல்லவராயிருக்கிறீர், நீர்தான் வல்லவரமாக இருக்கிறீர், நீதான் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மை புரிந்து கொள்ளட்டும், உங்களுடைய கண்கள் பிரகாசம் அடையட்டும், உம்மை அறிகிற அறிவில் வாழட்டும். வீடு விவேகத்தினால் கட்டப்பட்டு அறிவினால் அறைகளில் அருமையான இனிமையான பொருள்கள் ஜாபம் நிறைந்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறபடி நல்ல புத்தியாக இந்த வீட்டை கட்டி எழுப்ப, பிள்ளைகளை சரியான வழியில் நடத்த, கண்ணுடைய காரியத்திலும் சரியாக இணைந்து போக நீர் கிருபை அளிப்பீராகப்பா. இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். வருங்காலத்தில் இவர்களை நன்மையின் கிருபையும் தொடரட்டும். இந்த மீதி வேலையை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து வைக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எல்லா துதிகர மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் வைக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன். சரி, சந்தோஷமே. சந்தோஷம். பாய்.